ஈஸியான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? ஸோ கைஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 பழம் எடுத்து சர்க்கரை போட்டு மெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப மிக்சிலலாம் அடிக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் சப்பாத்தி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ உருண்டை போட்டு லைட்டாக பெருத்தி இந்த ஃபீலிங் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறது அது எல்லாமே நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா ரவுண்டு பண்ணி பால் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரியே இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன சூடான உடனே ஒரு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது எண்ணெயிலே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இது வந்துருச்சு பவுல் பாரி. இதுக்கு கூடவே நம்ம பனானா ஒரு 2 பனானா எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சூடான பால் சூடுனா நல்லா கொதிக்கிற பால் ஒரு கிளாஸ் நம்ம பால் அதில் சேர்த்து 2 பழம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சீனி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சீனி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க பூரி கூட இதே சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.